மாதவிடாய் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை அந்த வயிற்று வலி. தீவிரமான வயிற்று வலி நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு பயங்கரமான தொந்தரவாக இருக்கு. அன்னைக்கு மட்டும் என்னால நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு சொல்ற பெண்களை நம்ம பல பேர் பார்த்திருக்கிறோம். சோ இதற்கு என்ன காரணம்? எது ஒரு தீர்வாக இருக்கும்? பீரியட்ஸ் டைம்ல வர பெயின் அப்படின்னு சொல்றது பேசிக்கா நம்ம உடல்ல ஒரு ஸ்டாமினா இல்லாததுனால தான். ஒரு சத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரெக்னன்சி டைம்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் மசில் கிராம்ப்ஸ் வருது, பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுட்ரஸை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாத போதோ நமக்கு அனிமியா இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல தான் பீரியட்ஸ் வரும்போது ஒரு சிலர் ரொம்ப அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குங்க. ஸோ ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். ஸோ எவ்ரி மந்த் இந்த டிஸ்மெனோரியா பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனும் நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம உணவில் முக்கியமாக சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளாக இந்த வாழைப்பூவை சேர்த்து சாப்பிட்டாலே இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாழைப்பூ சாப்பிட்றது, சுண்டைக்காய் சாப்பிட்றது, அத்திப்பழம் சொல்கிறோம், அத்திப்பழம், அத்தி பிஞ்சு. ஸோ இதுல எல்லாமே அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கு. ஸோ இந்த உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா உடல்ல நல்லாவே வலிமை உண்டாகும்.